இன்றைக்கி நாம் வரிக்குதிரைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வரிக்குதிரைகளில் மொத்தம் 3 வகை இருக்குங்க. ஒன்று பிளைன் ஜீப்ரா, நெக்ஸ்ட்டு மவுண்டைன் ஜீப்ரா, நெக்ஸ்ட்டு கிரேவி ஜீப்ரா. இந்த 3 ஜீப்ராஸில் எல்லாமே அவங்கவுங்க இடத்துல எந்தெந்த இடத்துல வாழ்தோ அதுக்கேற்ற மாதிரி அதோட குணாதிசயங்களும் பெயர்களும் மாறுது. அவ்வளோதாங்க வித்தியாசம். வரிக்குதிரைகளுக்கு இருக்க பேருக்கேற்ற மாதிரி அதோட கோடுகள் தான் அதுக்குரிய சிறப்பே. வரிக்குதிரைகளுக்கு அதோட முதுகுலெல்லாம் கோடுகள்லாம் இருக்குல்லங்க, அந்த கோடுகள் எல்லாமே வரிக்குதிரையோட முடியினால் வந்த நிறந்தாங்க. அதோட தோள்கள் எல்லாமே கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். எந்த ஒரு வரிக்குதிரையோட தோலுமே வண்ணங்களால் இருக்காது, கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். அது மேலே வளரக்கூடிய முடியினால் தான் வரிக்குதிரைகள் கோடு கோடாக தெரியுது. வரிக்குதிரையோட கோடுகளுமே எல்லா வரிக்குதிரைக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒவ்வொரு வரிக்குதிரைக்கும் கோடுகள் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அது நம்ம மனுஷங்களோட விரல் ரேகை மாதிரி அதுக்குன்னு தனித்துவமானது. வரிக்குதிரைகள் எல்லாமே கூட்டமாக வாழக்கூடிய ஒரு விலங்கு தாங்க. இந்த மாதிரி கூட்டமாக வாழ்கிறதுனால சிங்கங்கள் இல்லை வேறு விலங்குகள் ஏதாச்சும் அந்த வரிக்குதிரையை வேட்டையாடணும்னு நினச்சிச்சின்னா அப்போ அதோட உடலில் இருக்க அந்த கலர், அந்த வெள்ளையும் கருப்புமாக இருக்க அந்த கலர் அதுக்கு கூட்டத்துலேருந்து தனியாக பிரித்து தனியாக இங்கே தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்தறியக்கூடிய திறனை கடினமாக்குது. அதனால் அது எந்த ஒரு விலங்கு அதை வேட்டையாட வந்தாலும் அதுக்கிட்டேருந்து ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. வரிக்குதிரையுமே குதிரை இனத்தை சேர்ந்த பாலூட்டி விலங்கு தான். இது போடுற குட்டியை ஃபவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வரிக்குதிரை குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த 20 நிமிஷத்துலேயே அந்த குட்டினால் தனியாக நடக்க முடியுங்க. 1 மணி நேரத்துலேயே அது ஓடுற அளவுக்கு திறமைகளோடு இருக்குது. இதனால் ஏதாச்சும் பெரிய விலங்கு வந்துச்சுன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. வரிக்குதிரையினால் 1 மணி நேரத்துக்கு 65 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட முடியுங்க. அடுத்து எந்த அனிமலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.